இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பென் குரியன் விமான நிலையத்தினை முழுமையாக இழுத்து மூட வேண்டும். நாங்கள் அடுத்த கட்டமாக பென் குரியன் விமான நிலையத்தினையே முழுமையாக இலக்கு வைக்கப் போகின்றோம் என கூறி அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்த யெமன் ஹவுதி இராணுவத்தினர் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள். காசாவிலே பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை களமிறக்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே நடைபெற்று வரும் தொடர்ச்சியான தாக்குதல்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப் போகும் அடுத்த திட்டங்களும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்களுடைய இடம்பெயர்வானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் வெஸ்ட் பேங்கினுடைய பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிப்பாக வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களான துல்கராம், ஜெனின், ஜூபாஸ் மற்றும் நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முற்றுகைகளையும் தாக்குதல்களையும் இன்னும் 8 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான அனுமதியினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கியுள்ளார். அதாவது வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய முற்றுகைகளும் தாக்குதல்களும் இந்த வருடத்தினுடைய இறுதி வரையில் தொடரப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2 மாதத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்தில் மாத்திரம் 400க்கும் அதிகமான வீடுகளை சிதைத்துவிட்டது. துல்கராம் பிரதேசத்திலே 250க்கும் அதிகமான வீடுகள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் துல்கராம் மற்றும் ஜெனின் பிரதேசங்களின் 60% நகர கட்டமைப்புகள் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசங்களுக்குள்ளே தெரு தெருவாக பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றி வருகின்றது. கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 தெருக்களிலிருந்து பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். நேற்றிரவு துல்கராமின் முகாதா பிரதேசத்திலிருந்து அவசரமாக பலஸ்தீனிய மக்கள் வெளியேற வேண்டும் என கட்டளையிட்டிருந்தது. 24 மணித்தியாலங்களுக்குள் முகாதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வெளியேறாவிட்டால் நாங்கள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மிரட்டியிருந்தது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் தற்போது வெளியேறி இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசத்திலே ஒவ்வொரு தெருவாக பலஸ்தீனிய மக்களை அகற்றி வருகின்றது. மேலும் இந்த பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப கூடாது என்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சரான பென் குவிர் நெட்டன்யாகுவின் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டிருப்பதனால் மீண்டும் அவருக்கு தேசிய பாதுகாப்பு அமைச்சரவை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பென் குவிர் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான கட்டளைகளையும் வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் பென் குவிரினுடைய தலைமைக்கு கீழால் நேஷனல் கார்டு என்கின்ற தனியார் இராணுவம் ஒன்றும் இயங்கி வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கொள்ளையர்களையும் திருடர்களையும் ஒன்றிணைத்து இந்த தனியார் இராணுவத்தினையும் அமைத்துள்ளார்கள். தற்போது பென் குவிர் இந்த தனியார் இராணுவத்தினை பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க ஆயுதமேந்திய நிலத்திடர்கள் பலஸ்தீனிய குடியேற்றங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகளும் வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின், துல்கராம், ஜூபாஸ், நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் துரோகி அப்பாஸினுடைய PA படைகளையும் சமாளிப்பது பலஸ்தீனிய போராளிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. மேலும் இந்த சவால்களுக்கு மத்தியில் நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் சிஜில் வெடிகுண்டினை பயன்படுத்தி ஜெனின் மேற்கு பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளையும் போர் வாகனங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று துல்கராம் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ படைகளை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்றிரவு நப்லஸ் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களில் 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதே நேரம் துரோகி அப்பாஸினுடைய PA படைகளின் உளவு தகவல்களுக்கு அமைவாகவும் PA படைகளின் முழுமையான ஆதரவோடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களில் கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் 4 பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதிலே நப்லஸ் பிரதேசத்தினுடைய கட்டளை தளபதி ஒருவரும் உள்ளடங்குகின்றார். அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய அதிகார சபையை நிர்வாக அழகை நீக்கிவிட்டு வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை பயன்படுத்தி ஒரு பிராந்திய நிர்வாக சபையை உருவாக்குவதற்கு நெட்டன்யாகு திட்டமிட்டுள்ளார். இதற்கான முன்மொழிவுகளையும் நெட்டன்யாகு போர் அமைச்சரவையில் முன்வைத்துள்ளார். அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய குடியேற்றங்களுடன் சட்டவிரோத நிலத்திடர்களுடைய குடியேற்றங்களும் காணப்படுகின்றன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களுக்கு மத்தியில் 8 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்களின் சட்டவிரோத குடியேற்றங்கள் காணப்படுகின்றன. தற்போது பலஸ்தீனிய
அதிகார சபைக்கு கீழால் இருக்கக்கூடிய நிர்வாக அலகுகளை நீக்கிவிட்டு இந்த குடியேற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை பயன்படுத்தி ஒரு புதிய அமைப்பு ஒன்றினை உருவாக்கப் போகின்றார். பிரதேசத்திற்கு பிரதேசம் இந்த அமைப்புகளை உருவாக்கப் போகின்றார். மேலும் இந்த பிரதேசங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் பலஸ்தீனியர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் உள்ளடங்கப்படுவார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய பிரதேசங்களை சுற்றி இருக்கக்கூடிய சட்டவிரோத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களை பயன்படுத்தியே இந்த நிர்வாக அலகுகளை நெட்டன்யாஹு உருவாக்கப் போகின்றார். இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களை உள்ளூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் மூலமாக கட்டுப்படுத்த முடியும் என நெட்டன்யாஹு திட்டமிட்டுள்ளார். மேலும் இந்த திட்டமானது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைப்பதற்கான ஆரம்ப கட்ட திட்டமாகும். ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் உடனடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைக்க முடியாது என்பதன் காரணத்தினால் படிப்படியாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய நிர்வாக அலகுகளை சிதைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களுக்கு வழங்கி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். காசாவிலே போர் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஹமாஸ் தான் மூல காரணமாக இருக்கின்றார். காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு ஹமாஸ் தான் பொறுப்பு கூற வேண்டும். ஹமாஸ் அமெரிக்க தூதரின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் விரும்பவில்லை. இதனால் ஹமாஸ் தான் காசாவிலே போரை தேர்ந்தெடுத்தது. மேலும் காசாவிலே இஸ்ரேல் மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான அனுமதியினை வழங்கியுள்ளார் என அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அத்தோடு மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நெட்டன்யாஹு பணைய கைதிகளை விட போராடுவதற்கு அதிகளவான ஆர்வத்தினை காண்பிக்கின்றார். நெட்டன்யாஹு பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கே விரும்புகின்றார். ஆனால் ஹமாஸுக்கு உச்ச அழுத்தத்தினை வழங்குவதன் மூலமாகவும் இராணுவ ரீதியான அழுத்தத்தினை வழங்குவதன் மூலமாகவுமே அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என நெட்டன்யாஹு நம்புகின்றார். நாங்கள் ஹமாஸுக்கு ஒரு திட்டத்தினை முன்வைத்தோம், ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹமாஸ் காசாவிலே தொடர்ச்சியாக தங்கி காசாவை ஆட்சி செய்வதற்கு விரும்புகின்றது. காசாவின் நிர்வாகத்தினை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துக் கொள்வதற்கே ஹமாஸ் விரும்புகின்றது. நாங்கள் காசாவை ஆளுவதற்கு ஹமாஸுக்கு இடமளிக்கப் போவதில்லை. காசாவிலே ஹமாஸை நாங்கள் நிராயுதபாணியாக்குவோம். தற்போது வேண்டுமானால் ஹமாஸ் சிறிது காலம் காசாவில் தங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் ஹமாஸினால் காசாவில் நீண்ட காலத்திற்கு தங்கியிருக்கவே முடியாது. இந்த நிலைப்பாட்டிலே டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக இருக்கின்றார். ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவதற்கு எதையும் செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராகவே இருக்கின்றார். ஹமாஸ் இல்லாத காசாவை அனைவருக்கும் சிறந்த தீர்வாக அமைந்திருக்கும். தற்போதைய சூழ்நிலையில் எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய அரசாங்கங்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளன. எகிப்து மற்றும் ஜோர்டானிய அரசாங்கங்களை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. எகிப்திலே வேலையின்மையானது 45% அதிகரித்துள்ளது. எகிப்தினுடைய பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதனால் நாங்கள் அவசரமாக எகிப்துக்கு உதவ வேண்டும். எகிப்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருளாதார உதவிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். எகிப்தையும் ஜோர்டானையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது. எகிப்தை நாங்கள் இழந்தால் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் யஹ்யா சின்வரை அளிப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட வேலை திட்டங்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்துவிடும். தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் ஹமாஸ் தரப்பினர் பேச்சுவார்த்தையில் நேர்மறையான விளைவுகளை காண்பித்துள்ளார்கள். அத்தோடு எங்களுடைய இறுதி கொள்கை என்னவென்றால் காசாவிலே ஹமாஸ் இருக்கக்கூடாது. காசாவின் எந்த ஒரு அலகிலும் ஹமாஸ் இருக்கக்கூடாது. அதே போன்று ஈரானும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். காசாவிலே ஹமாஸை நீக்கி மற்றும் ஈரானையும் முழுமையாக முடக்கிவிட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே எங்களுக்கு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்திவிட முடியும். இலகுவாக அனைத்து நாடுகளோடும் இயல்பாக்கத்தினை எங்களுக்கு உருவாக்கிவிட முடியும். லெபனானோடும் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி இஸ்ரேலினுடைய உறவுகளை வலுப்படுத்த முடியும். அதே போன்று சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலும் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த முடியும். சிரியாவின் தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ஜூலானி வித்தியாசமான நபராகவும் சிறந்த நபராகவும் இருக்கின்றார். அவர் இஸ்ரேலோடு உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கே விரும்புகின்றார். எனவே நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அனைத்து தரப்புகளோடும் இயல்பாக்கத்தினை வெற்றிகரமாக மேற்கொள்வோம் என அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த வான்வழி தாக்குதல்களிலே 60க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே பங்கபஸ்ட வெடிகுண்டுகளையும் களமிறக்கியுள்ளது. 2000 கிலோகிராம் நிறையுடைய பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை ஜோ பைடனின் அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று முதல் வாரத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயிரக்கணக்கான பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை வழங்கியிருந்தார். இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி அதிகளவு வீரியத்துடனான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ரஃபா எல்லை பிரதேசத்திலும் கான்யூனிஸின் எல்லை பிரதேசங்களிலும் கிழக்கு பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்திய உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஹமாஸின் சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிப்பதற்காகவே இந்த பங்கபஸ்ட வெடிகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் காசா முழுவதும் ஹமாஸினுடைய சுரங்கப்பாதைகள் எங்கெல்லாம் இருக்கின்றது என்று நாங்கள் அனுமானம் செய்கின்றோமோ அந்த பிரதேசங்கள் அனைத்தையும் பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி நாங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கி விடுவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய புதிய தலைமை அதிகாரி
அதிகாரி தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அஷ்கலோன் பகுதியை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவற்றில் ஒரே ஒரு ஏவுகணையை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் ஏனைய ஏவுகணைகள் இலக்குகளை அடைந்து தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வரைபடத்திலே தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அமைத்திருக்கக்கூடிய கட்டளை தளங்களை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். தெற்கு லெபனானினுடைய முக்கியமான 5 எல்லை பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 5 இராணுவ கட்டளை தளங்களை அமைத்துள்ளது. மேலும் செம்மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனானின் எல்லை பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. அதாவது எல்லை பிரதேசத்திலிருந்து 2 கிலோமீட்டர் ஆழத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இப்படியான நிலைமையிலேயே இன்று காலை லிட்டானி நதி கர்ஹாமையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 6 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எல்லை பிரதேசமான மெச்சூலா பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலினால் மெச்சூலா பிரதேசத்தில் 2 கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு மெச்சூலா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டது. இவ்வாறு மெச்சூலா பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ தலைமை அதிகாரி லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியப்படுத்துமாறு கட்டளையிட்டிருந்தார். இந்த ஏவுகணை தாக்குதல்களுக்கு நாங்கள் வீரியமான தகுந்த பதிலடிகளை வழங்குவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செயற்படுகின்றது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவதற்கான அழுத்தங்களை சர்வதேச நிறுவனங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்க வேண்டும். அமெரிக்காவும் மத்தியஸ்தர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை வெளியேற்றுவதற்கான அழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். அதே நேரம் போர் மற்றும் சமாதானம் தொடர்பாக எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டுமாக இருந்தால் அது லெபனான் அரசாங்கத்தினால் மாத்திரமே எடுக்கப்படும். வேறு எந்த தரப்பினரும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது என லெபனானுடைய பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்திருந்தார். அதாவது லெபனானுடைய பிரதமர் மறைமுகமாக ஹிஸ்புல்லாவையே மிரட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து லெபனானுடைய ஜனாதிபதி மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறும் அவர் கட்டளையிட்டிருந்தார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. அரை மணித்தியாலங்களுக்குள் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களிலே 10க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக இன்று மாலை ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து எந்தவிதமான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. குறித்த ஏவுகணை தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. நாங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களையே கடைபிடிக்கின்றோம் என ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். கடந்த 5 நாட்களாக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நள்ளிரவு வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் பென்குரியன் விமான நிலையத்தினுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. மேலும் யெமன் ஹவுதி ராணுவத்தின் குறித்த ஏவுகணையானது மத்திய பிரதேசத்திலே வீழ்ந்து சேதத்தினை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இவ்வாறு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு யெமனுடைய தலைமைகள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையமானது இதற்கு பிறகு பாதுகாப்பான பிரதேசமாக இருக்காது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தும் வரை, முற்றுகைகளை நிறுத்தும் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையமானது பாதுகாப்பான பிரதேசமாக இருக்காது. காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை நாங்கள் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதனால் யாரும் பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி நகர வேண்டாம். சர்வதேச விமான நிறுவனங்களும் பென்குரியன் விமான நிலையத்திற்கான விமானங்களை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். மேலும் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்கள் மூலமாக விமான நிலையத்தினை முழுமையாக இழுத்து மூடுவோம். இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்றும் யெமனுடைய தலைமைகள் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அதாவது யெமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே முற்றுகையினை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு துறைமுகத்தினை முழுமையாக இழுத்து மூடியுள்ளார்கள். தற்போது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாகவும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாகவும்
இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பென் குரியன் விமான நிலையத்தினை முழுமையாக இழுத்து மூடப் போகின்றார்கள். அதே நேரம் யமன் ஹவுதி ராணுவத்தின் இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் பதிலடிகளை வழங்குகின்றோம் என அமெரிக்க தரப்பினர் உறுதியளித்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்று அதிகாலை அமெரிக்காவின் போர் விமானங்கள் யமனுடைய 5 புள்ளிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அமெரிக்காவின் போர்க்கப்பலை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருப்பதாக யஹ்யா சரி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.